தம்பி கார்த்தி வந்து சேர்ல இறக்குப்பா, சீக்கிரமா போடு. வாங்க வாங்க. ஏய் என்னங்க மாசம் மாசம் நின்னுட்டு இருக்க? ரெடி ஆயிட்டா. அவன் ஃப்ரெண்ட் கதிர், அவனுக்கு ஒரு போன் போட்டு பாருமா. யார் எடுக்கல? உருப்படத போய் வைத்திக்காத போன் எடுக்கலமா. அலியா என்ன கேளுங்க மேலே நடந்துட்டே இருக்க? அதோ வந்துருவாங்க, ரெடி ஆயிட்டு இருக்கா. அண்ணே பொண்ணு ரெடி ஆகிறதுக்கு இவ்வளவு நேரமா? நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். சீக்கிரம் ஆயிடுச்சு. இந்த பாரு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்னு அப்பாவும் நல்லதுக்கு தடமா சொல்லுவாரு. தயவு செஞ்சு கிளம்பி கீழே வந்துரு. ஏய் வெளியில காத்துட்டு இருக்கிறவங்களா என்ன பைத்தியக்காரங்க நினைச்சியா? இந்த பார் முடிவா ஒன்று சொல்றேன், இந்த வீட்டுல இன்னைக்கு ஒரு நல்லது நடக்கணும் இல்ல கெட்டது நடக்கும். எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறவா. ஊரை திரட்டி வெட்டெரும்பா வேல் கொம்போட வந்து கருப்பங்கதையை முடிக்கிறதுங்கிற வெறியோட போயிருக்காங்க. எல்லாரையும் கும்பிட்டு அவங்க கண்ணில் படுறதுக்குள்ள நீ வந்து கருப்பனை பிடிச்சிட்டு போயிருப்பா. அம்மா நேத்து வரைக்கும் அண்ணன் போன் ரிங் ஆயிட்டு இருந்துச்சுமா. ஆனா காலையில இருந்து சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. அவன் கூட சுத்துற பசங்க எல்லாத்துக்கும் போன போட்டு விசாரிச்சு பாருமா. இல்லம்மா, யார் நம்பரும் கிடைக்கலம்மா. பயமா இருக்குமா. அம்மாச்சி பாடி என் பட்டுக்குட்டி. அம்முச்சியை பார்க்க வந்தீங்களா? என் செல்லம். அம்மாவும் நானும் நடந்தே வந்தோம் அம்மாச்சி. ஏன்டா செல்லம் நடந்தே வந்தீங்க? மாமாவுக்கு ஃபோன் அடிச்சோம்மா, மாமா ஃபோன் கிடைக்கல. என் பட்டுக்குட்டிக்கு கால் வலிக்குதா? அம்மாச்சி கால் பிடிச்சி விட்றேன், சரியா போயிடும். அங்கனே ஒரு ஆட்டோ பிடிச்சி வரக்கூடாது? அம்மாட்ட பஸ்ஸுக்கு மட்டும் தான் காசு இருந்துச்சு. சித்தி யாரு ஊர? என்னாச்சுடி? என்னத்தா பெத்த மவளே, என்னம்மா ஏன் அழுகுற? என்னத்தாச்சு? என்னன்னு சொல்லு. உன்னதாண்டி கேக்குறேன், சொல்லு.
முத்துலட்சுமி உன் செயினை கலட்டி போடுமா. ஏங்க போடுன்றல. ஏய் போடுறி. எதுக்கு உன் கை பதறது? ஒண்ணுமில்லைங்க, இது கவரிங் போட வேண்டாங்க. என்னடி சொல்ற? அம்மா வீட்டுல கஷ்டம்னு 1 மாசத்துல திருப்பி தரேன்னு சொன்னாங்க. அழகு வைக்க கொடுத்தேன். அப்படி இப்படிமா 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்ப 1 வருஷமா கவரிங்க போட்டு தான் என்னை ஏமாத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கல? அப்படி இல்லைங்க. ஏமா என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்ப? உன் செயினையும் கடத்தி கொடுத்துருப்ப. இது ஒண்ணுதான் கவரிங்கா? வீட்டுல இருக்க எல்லா நகையும் கவரிங்கா? இது மட்டும்தாங்க. ஒரு குண்டு மணி நகை கூட இல்லாம உன்னை வெறுங்கலத்தோட கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தனடி. அதுக்கு எனக்கு ரொம்ப மரியாதை பண்ணிட்டேன். வெறும்பைய வீட்டுல பொண்ணு எடுத்தேன்னு ஊர்ல உள்ள பையெல்லாம் என்ன கேவலமா பேசணும். உன் குடும்ப கௌரவத்தை காப்பாத்த நின்று பார்த்து பார்த்து நகை செஞ்சு கொடுத்தனே, அதை கொடுத்துட்டு வந்திருக்கல. வண்டி பழசா இருந்தா கூட பரவாயில்ல, அதை மாத்தாம வெயில் மழைன்னு நேரத்தை கூட பார்க்காம உழைச்சு செஞ்சேனே. நல்ல மரியாதை செஞ்சுட்டடி, நல்ல மரியாதை செஞ்சுட்ட. உங்களை ஏமாத்தணும்னு செய்யலைங்க. இப்படி ஏமாத்துற நீ நாளைக்கு நான் தூங்கும் போது உன் குடும்பத்துக்காக என் தலையில கலத்துக்கு போட மாட்டேன். நீ என்ன நிச்சயம்? இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஒண்ணு நகையோட வா, இல்ல அப்படியே போயிரு. முத்து என்ன பண்ண? எனக்கு அர்த்தம் இல்லாம எனக்கு அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருங்க அம்மா. போறேம்மா. நகைய மீட்லன்ற விஷயத்த ஏமா என்கிட்ட சொல்லல? என்னத்தம்மா சொல்றது? 30,000 ரூபாய் பணம் கொண்டு போனேன். ஆனா சேட்டு 80,000 ரூபாய் கொடுத்தாதான் நகையை மீட்ட முடியும்னு சொல்லிட்டான். தம்பி வட்டியும் கட்டல. அல்லாத பணத்தையும் வாங்கி வச்சிருக்கம்மா. பெரிய வாடியில மாட அவுத்து விடணுங்கிறது தானே நம்ம எல்லாருடைய கனவும். நம்ம ஆசைப்பட்டபடி ஜெயலம் அரியலூர்ல இருந்து தம்பிக்கு டோக்கணும் முறையா அழைப்பு வந்தது. அதுக்காகத்தான் மாடை கொண்டு போறதுக்கு காசு செலவு பண்ணிட்டோம் போல இருக்கு. தப்பா நினைக்காதம்மா. மற்றபடி தம்பி ரொம்ப நல்லவம்மா. உன் பையன் நல்லவனா? மாமா அதை விட நல்லவர்மா. அவரு மனசு நோகுற மாதிரி நடந்துக்கிட்டோமே. நாளைக்கு கஷ்டம் தீரும்னு நம்பிக்கையிலேயே வாழ்றோம். ஆனா எல்லா நாளையும் கஷ்டமான நாளையா இருக்கே தவிர கஷ்டம் தீர்ற நாளையா இல்லையேம்மா.